ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே. இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக லன்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி நேரமாக ஸ்கூலுக்கு போகணுன்னாங்க. ஸோ கடைன்னு என்னோடய மணி பிளான்ட் எல்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு லன்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் பார்த்திங்களா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். மீஷோவில் தான் வாங்கினேன். உண்மையிலேயே வடிக்க தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக சாப்பாடு வடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வடிக்க தெரியல அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கையெல்லாம் சுட்டு வச்சுக்காமல் நமக்கு டக்குன்னு இப்படி வச்சதுமே தண்ணியெல்லாம் வடிஞ்சிருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு நான் புட்டு தான் பண்ணி கொடுக்குறேன். பொதுவாகவே பச்சரிசியும் வெல்லமும் சாப்பிட்டா ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனாலே இப்போ எங்கள் பாப்பாவும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்றா புட்டு. அதனால் மேக்ஸிமம் அவளுக்கு கரும்பு சர்க்கரையும் புட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு நான் அவளுக்கு அளவாக பண்ணி கொடுத்துருவேன். லன்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தயிரும் கொஞ்சம் நாங்கள் கடலை வேக வச்சுருந்தேன். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பொரியல் கொண்டு வந்தே ஆகணும் ஸ்கூலுக்கு. அதனால் நாங்கள் இன்றைக்கி கடலை குழம்பு வச்சனால அந்த கருப்பு கடலையே நாங்கள் வணக்கி பொரியல் மாதிரி பண்ணி பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டோம். புட்டு மட்டும் வச்சா சின்ன பாப்பா நல்லா சாப்பிட்டுக்குவா. தோசை இட்லியை விட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ஸோ அதனால் அவளுக்கு மேக்ஸிமம் அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் எதுவோ அதுவே காலையில் செஞ்சு கொடுத்துருவோம். பெரியவ பார்த்திங்கன்னா எதுனாலுமே சாப்பிட்டு போயிடுவா. கண்டிப்பாக ஜூஸ் எப்பவும் போல தான் ஜூஸ் கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் போவாங்க. லஞ்செல்லாம் அப்படியே ஒரு பக்கம் பேக் பண்ணிகிட்டே இருந்தேன். அவள் நான் கேமராவை பார்க்கலன்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சுன்னு அவங்க பாட்டியே ஜூஸ் எல்லாம் போட்டு பாப்பாங்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே ஒரு பக்கம் சாப்பிட வேண்டியது, இன்னொரு பக்கம் ஜூஸ் கொடுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் தலையை சீவி விட்டுருவேன். சாப்பிடும்போது பொதுவாக தலை இப்படி சீவக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் டைமே இருக்காது. கரெக்டாக அந்த 1/2 hour தான் அவங்களுக்கு டைம் இருக்கும் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு. குளிச்சுட்டு வந்ததும் அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படியே நான் தலை கட்டி விடுவேன். அப்படியே வெளியே போய் ஷூவை கட்டிட்டு அப்படியே நேராக காருக்கு ஏறிடுவாங்க. அவ்வளோதான் இருக்கும் டைம் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இப்போ சைக்கிள் டெஸ்ட் வேறு நடக்கிறனால நைட்டு தூங்குறக்கே ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் மார்னிங் அவங்களுக்கு எந்திரிக்கிற டைமிங்கும் லேட் ஆகுது. இவங்க டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனாகவே இருக்கும். டைமுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.